மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் இன்று அதாவது இந்த ஃபோர்ப்ளே முன் விளையாட்டுகள் எவ்வளவு முக்கியமானவை ஒரு பாலியல் உறவிலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே ஏற்படுகின்ற இந்த பாலியல் செக்ஷுவல் லைஃப்லே பாலியல் வாழ்க்கையிலே இந்த ஃபோர்ப்ளே என்று சொல்லப்படுகின்ற முன் விளையாட்டுகள் எவ்வளவு முக்கியத்துவமானவை என்பதை பற்றி இன்று நாங்கள் பார்க்க போகின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதை நேரத்தே மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வெளியூர் அன்பர்கள் என்னிடம் தொடர்பு கொள்ள விரும்பினால் 0094-735-62-45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777-35-62-45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே நான் முதலிலே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே ஒழுங்கான அடிக்கடி இந்த பாலியல் உறவு வைத்துக் கொள்ளுகின்ற போது பல தரப்பட்ட நன்மையான விளைவுகளை ஏற்படுத்துகின்றது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் மன அளவில் இருக்கின்ற மன அழுத்தத்தை குறைக்கின்றது. அதே நேரத்தில் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படுகின்ற வலியை கூட இந்த மாதவிடாய் காலத்திலே நாங்கள் பாலியல் உறவு கொண்டால் குறைப்பதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வளவு நாளும் இந்த நிகழ்ச்சியை கேட்பவர்களுக்கு வடிவாக தெரிந்திருக்கும் பாலியல் உறவின் மூலம் ஏற்படுகின்ற நன்மைகள். எனவே நாங்கள் எனக்கு தெரியும், என்னுடைய மிகப்பெரிய பிரபலியமான ஒரு பேராசிரியர், அவர் நோயாளியை கண்டவுடன் 3 விடயங்களை அவர் முக்கியமாக எடுத்துக்கொள்வார். ஃபுட், ஸ்லீப் அண்ட் செக்ஸ், FSS. அதாவது அந்த நோயாளி ஒழுங்காக உணவை எடுக்கிறார்களா, 3 நேரம் நல்லாக பசி வருகிறதா என்று கேட்பார். 2வது இரவிலே நல்லாக நித்திரை போகிறதா, விடிய கால நித்திரை தூக்கம் கலைகிறதா, காலையில் எழும்ப வேண்டி இருக்கின்றதா, அல்லது காலையில் 6 மணி 7 மணி மட்டும் நல்லாக நித்திரை போகிறதா. 3வது அவருடைய இந்த பாலியல் வாழ்க்கை செக்ஸ் லைஃபை பற்றி அவர் மிகவும் கட்டாயமாக கேட்டறிந்து கொள்வார். எனவே இவை 3 முக்கியமானது என்றபடியினாலே இந்த ஒழுங்கான ஒரு பாலியல் வாழ்வை மேற்கொள்வதற்காக மிக முக்கியமாக தேவைப்படுகிற ஒரு விடயம் என்னவென்றால் இந்த முன் விளையாட்டுகள் ஃபோர்ப்ளே. எனவே நாங்கள் ஒரு பெண்ணுடன் உட்புகுத்துதல் அல்லது இன்டர் கோர்ஸை வைத்துக் கொண்டிருக்கின்ற போது அது ஒரு 10-15 நிமிடங்களாக இருக்குமாக இருந்தால் அதனுடைய ஒரு 4-5 மடங்கு நேரத்தை நாங்கள் இந்த முன் விளையாட்டிலே அல்லது ஃபோர்ப்ளேயிலே செலவழிக்க வேண்டும். எனவே சாதாரணமாக 45 நிமிடங்களிலிருந்து 60 நிமிடங்கள். எனவே இது ஒரு பெரிய பிரச்சனை. என்ன, சில பேர் இந்த கேஷுவல் செக்ஸ் ஒர்க்கர்ஸை தேடி போகிறார்கள், நேரடியாக தொடர்பு கொள்வார்கள். போய் என்ன செய்வார்கள், அந்த ஹோட்டல் ரூமை அவர்கள் 45 நிமிடங்களுக்கு தான் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அதன் பிற்பாடு அவர்களுக்கு இருந்த இந்த செக்ஷுவல் இரெக்ஷன், அதாவது இந்த பீனைஸ் இரெக்ஷன் கூட பாதிக்கப்பட்டு அவர்கள் இந்த ஆண்குறி விரைப்படையா தன்மைக்கு போகிறார்கள். ஏனெனில் 45 நிமிடங்களை முழு வேலையை முடித்துக் கொள்ள வேண்டும். இது இயலாது. இதை முக்கியமாக நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே ஃபோர்ப்ளே என்பது மிகவும் பெண்களுக்கு மிக மிக விருப்பமான ஒன்று. இது வடிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஃபோர்ப்ளே என்பது பெண்களுக்கு மிக விருப்பமான ஒன்று. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து பல பெண்கள் என்னோட தொடர்பினை மேற்கொள்கிறார்கள். அவர்கள் கூட இதைத்தான் சொல்லுவதை நான் கேட்டிருக்கின்றேன். எனவே ஃபோர்ப்ளே என்பது ஒரு செக்ஷுவல் லைஃப்லே, அதாவது முன் விளையாட்டுகள் செக்ஷுவல் லைஃப்லே மிக மிக முக்கியமானது. இந்த முன் விளையாட்டிலே, இந்த ஃபோர்ப்ளேயிலே முக்கியமாக அங்கம் வகிக்கிற ஒரு பாகம் பெண்ணினுடைய பாகம் என்றால் அது மார்பகங்கள், அதாவது பிரெஸ்ட். இந்த மார்பகங்களுக்கும் மனித இனத்துக்கும் இடையிலே மிக மிக ஒரு நீண்ட தொடர்பும் மிக பாலிய தொடர்பும் இருக்கின்றது. உதாரணமாக ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள். அந்த ஆராய்ச்சியிலே ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கிறார். ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கின்ற போது அவர் எந்தெந்த பாகங்களை, கண்ணை பார்ப்பாரா, முகத்தை பார்ப்பாரா, வாயை பார்ப்பாரா, இடுப்பை பார்ப்பாரா, காலை பார்ப்பாரா என்று ஒரு ஆராய்ச்சி செய்த போது 100க்கு 85% ஆட்கள் ஒரு பெண்ணினுடைய மார்பைத்தான் பார்ப்பதாகவும் 100க்கு 15% ஆண்கள் தான் ஒரு பெண்ணை பார்க்கின்ற போது மற்ற பாகங்களை பார்ப்பதாகவும் சொல்லி இருக்கிறார். இது ஆராய்ச்சி செய்யப்பட்ட முடிவு, நீங்கள் பார்க்கலாம் இதை. எனவே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற பெண்கள் கூட முக்கியமாக உங்களுடைய மார்புகளிலும் அழகிலும் நீங்கள் முக்கியமாக கவனத்தை பார்க்க வேண்டும். இது மிக மிக முக்கியமானது.
இரண்டாவதாக இதுக்கு என்ன காரணம் நீங்கள் கேட்கலாம். ஏன் ஆண்கள் எடுத்தவுடன் இந்த மார்பகங்களை பார்க்கிறார்கள்? இதுக்கும் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். என்னென்றால் இது எங்களுடைய மனிதனுடைய உடல் மனதிலே இருக்கின்ற நியூரோ பிசியோலாஜிக்கல் இம்ப்ளான்ட் என்று சொல்லுவார்கள். அதாவது சிறு வயதிலே ஒரு பிள்ளை பிறந்தவுடன் முதல் ஒரு அம்மாவை பார்ப்பது என்ன? அம்மாவினுடைய மார்பை. உங்களுக்கு தெரியும், நாங்கள் பிள்ளை பிறந்தவுடன் நாங்கள் பிள்ளை பெறுகிற வார்டுகளிலே நான் பல காலம் வேலை செய்திருக்கின்றேன். வேலை செய்கின்ற போது நாங்கள் சொல்வோம், பிறந்த பிள்ளை அடுத்த செகண்டே, அதாவது அம்மாக்கு யோனி பகத்திலே வெட்டப்பட்டு இந்த எபிஸ் என்று சொல்லுவோம், வெட்டி பிள்ளை எடுத்திருந்தாலும் கூட உங்களுக்கு தெரியும், பிள்ளை பிறந்த அடுத்த செகண்டே அந்த 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 காயத்தை நாங்கள் தையல் போடுவதற்கு எபிசியோட்டோமி என்று சொல்லுவோம். தையலை போடுவதற்கு முதலே நாங்கள் என்ன செய்வோம்? பாலை கொடுக்க சொல்லுவோம். ஏனெனில் அவ்வாறு தாய்ப்பாலை பிள்ளைக்கு கொடுக்கின்ற போது நாங்கள் எபிசியோட்டோமி அந்த காயத்தை நாங்கள் தைக்கின்ற போது அம்மாக்கு வலி நோ ஏற்படாது என்ற காரணத்தினாலே. எனவே முதல் தரம் ஒரு மனித இனம் சந்திக்கின்ற ஒரு மனிதனுடைய பாகம் என்னவென்றால் மார்புகள். எனவே அந்த மார்பு தான், அந்த பிரஸ்ட் தான் எங்களுடைய உள் மனதிலே சென்று அது எங்களுடைய நியூரோ என்று சொல்வோம், அதாவது நரம்பு, அதே நேரத்தில் உடல் தொழில் பிசியோலாஜிக்கல் இம்ப்ளான்டாக எங்களுடைய உடலுக்குள்ளே பதிந்து விட்டது. என்றபடியினாலே தான் நான் முதலிலே சொன்னது போல இந்த மார்பகங்களுக்கும் இந்த மனித இனத்துக்கு ஆணினமாக இருந்தால் என்ன, பெண்ணினமாக இருந்தால் மிக மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. என்றபடியினாலே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்க பெண்கள், ஒரு ஆண் வந்து உங்களுடைய மார்பை பார்த்தால் கோபப்பட வேண்டாம். உங்களுடைய பொஸ்ஸோ, உங்களுடைய முதலாளியோ, உங்களுடைய மேனேஜரோ மார்பகங்களை பார்த்தால் நீங்கள் பயப்படக்கூடாது, குழம்பக்கூடாது. ஏனெனில் அது எங்களுடைய ஆழ் மனதிலே பதிந்திருக்கின்ற இந்த இம்ப்ளான்டின் காரணமாக, நியூரோ பிசியோலாஜிக்கல் இம்ப்ளான்ட் காரணமாகத்தான் இந்த நிலைமையை அது ஏற்படுத்துகிறது. என்றபடியினால் அது பிழையாக ஒருபோதுமே அவர் என்னை பாலியல் ரீதியாக பார்க்கிறார், பாலியல் ரீதியாக இன்சப்படுத்துகிறார் என்று சொல்லி நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதே நேரத்திலே அதை நீங்கள் ஒரு பிழையான ரீதியிலே பார்க்க தேவையில்லை. ஆனால் அதை நினைத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் மனமகிழ வேண்டும். மிக முக்கியமானது. அடுத்ததாக இந்த மார்பகங்களை, அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த முன் விளையாட்டு, நான் முதலிலே சொன்னது போல முன் விளையாட்டுகளிலே இந்த ஃபோர்ப்ளேயிலே ஒரு பெண்ணினுடைய மார்பகங்கள் மிகவும் முக்கியமாக பாகத்தை வைக்கின்றது. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், பெண்ணினுடைய யோனி பக்கத்தில் இருக்கின்ற இந்த கிளிட்டோரியஸ் எனப்படுகிற பாகம், இது கூட ஒரு மிகவும் உணர்ச்சி உள்ள பாகமாக இருக்கின்றது. இதிலே 8000 நரம்பு தொகுதிகள் இருக்கின்றது, 8000 நரம்பு முடிச்சுகள் இருப்பதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போலதான் ஒரு பெண்ணினுடைய மார்பகங்களும் இந்த பாலியல் வாழ்க்கையை தூண்டுவதற்கு மிக முக்கியமான ஒரு அறிகுறியாக எங்களுக்கு இருக்கிறது. எனவேதான் இந்த பெண்களுடைய மார்பகங்களை முக்கியமாக இந்த ஃபோர்ப்ளே என்று சொல்லப்படுகிற முன் விளையாட்டை தூண்ட வேண்டும். அதன் மூலமாக பெண்களுக்கு பாரதூரமான ஒரு மிகவும் உன்னதமான ஒரு எழுச்சி ஏற்பட்டு அதன் பிற்பாடு உங்களுடைய பாலியல் வாழ்க்கையை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அடுத்த நிகழ்ச்சியில் எவ்வாறு நாங்கள் மார்பகத்தை தூண்ட வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். எனவே மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் இதை பார்க்காதவர்களுக்கு கட்டாயமாக அறிமுகப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.